சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஜெயிலர் 1 படமே ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தது. அதே போல தான் இந்த ஜெயிலர் 2 படத்தையும் ஆகஸ்ட் 12 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த படத்தில் மெயின் வில்லனா மிதுன் சக்கரவர்த்தி நடிக்கிறாரு. சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில் இந்த படத்தில் ஷாருக் கான் நடிக்கிறத உறுதி பண்ணியிருக்காரு. ஏற்கனவே கூலி படத்திலேயே அமீர் கானோட கேரக்டருக்கு ஷாருக் கானை அணுகி இருந்தாங்க. கடைசியில் டேட்ஸ் பிரச்சனையால் அது நடக்காமல் போயிடுச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் நடிப்பது உறுதியாகியிருக்கு. மேலும் இந்த படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன், ரெடின் கின்ஸ்லி கூடவே இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம பாலையா, சுராஜ் வெஞ்சமூடு, விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, வித்யா பாலன் என ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இதை எப்படி நெல்சன் ஹேண்டில் பண்ண போகிறாரு என்பது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா மொத்த கேமியோஸும் சரியாக யூஸ் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் கரெக்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் படம் நினைச்ச மாதிரி வரும். 1000 கோடி அடிக்கும். ஏற்கனவே 1000 கோடி அடிக்கும்னு சொல்லப்பட்ட கூலி படம் 500 கோடியோட நின்று போச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தை ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தோட ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதாவது இந்த ட்ரெய்லர் கட்ஸை நெல்சன் முடிச்சிட்டாராம். மேலும் இந்த ட்ரெய்லர் ரொம்பவே அருமையாக வந்திருக்கான். மேலும் பொங்கலுக்கு ஜனநாயகன் படம், பராசக்தி படம்லாம் ரிலீஸ் ஆகுது. ரஜினியோடைய ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கும் விதமாக தான் இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். மேலும் இந்த ட்ரெய்லர்லேயே யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்ற கேஸ்டையும் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கு. ஏன்னா நெல்சன் எப்பவுமே யார் யார் நடிக்கிறாங்க என்பது சஸ்பென்ஸாக வச்சுப்பார். இப்போ வரைக்குமே ஷாருக் கான் நடிக்கிறாரா, பாலையா நடிக்கிறாரா என்பது வதந்தியாக தான் வந்து கொண்டிருக்கே தவிர இன்னுமே கன்ஃபர்மேஷன் பண்ணலை. அவ்வாறு கேஸ்ட்டை வெளியிட்டால் மட்டுமே நம்மளால் உறுதியாக இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க என சொல்ல முடியும். மேலும் ஸ்பெஷல் கேமியோஸ் இந்த படத்தில் இன்னும் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தானமும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி கேமியோஸோடைய லெவல் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தொடர்ந்து இந்த படம் எப்படி வரப்போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கலுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.